இது முறுக்குங்க. முறுக்கு நாங்கள் செய்கிறோம் சும்மா வீட்டில். பசங்க இன்னைக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமையில் லீவாக இருக்கிறதுனால முறுக்கு செய்கிறோம். முறுக்கு கூட நாங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஒன்றும் செய்யலைங்க. இது மெஷர்மெண்ட் கப்பு காட்டுறாங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக முறுக்குக்கு வந்து நாளே வந்து காய வச்சு அரிசி காய வைக்கணும், பருப்பு இது பண்ணணும் வேணால் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த கப்பில் வந்து 1 கப்பு உளுந்துக்கு நம்ம வந்து 3 கப்பு அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும். 3 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அரிசி மாவு போடணுங்க. அந்த 1 கப்பு உளுந்து வந்து 2 வாட்டி அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டுக்கணுங்க. உளுத்தம் பருப்பு விசில் விட்டுட்டு அது நல்லா குழஞ்சி வெந்துடும். வெந்த பிறகு நமக்கு தெரியும் இல்லை 3 விசிலோ 4 விசிலன்னு தெரியும். சமைக்கிறவங்களுக்கு சமையல் கட்டில் ஏதாச்சும் எது அது எவ்வளோ நேரம் வேகுதுன்னு தெரியும். அது வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு இருந்தால் வீட்டில் வீட்டுக்கெல்லாம் வந்து எதுக்குனாச்சும் பொரிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சு போடலாங்க. அரிசி சமையல் கண்டு அந்த அரிசி மாவே போதுமுங்க. அந்த கப்பில் வந்து 3 கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு இந்த உளுந்து நல்லா மேஷர் வச்சு நல்லா இது பண்ணணும். மேஷர் வச்சு நல்லா கலந்துக்கிட்டு அதில் வந்து 3 கப்பு அரிசி மாவு வச்சுட்டு 3 கப்பு அரிசி மாவு அதில் போட்டு நல்லா கிண்டிக்கணுங்க. நல்லா கொதிக்கலாம் வேணாம். நம்ம தண்ணி பத்தலைன்னா டைட்டாக தான் வேணும். இது நமக்கு தண்ணி பத்தலைன்னு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கை கொடுக்குற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இதில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் ஓமம் போட்டிருக்கிறேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கிறேன், அப்புறம் சால்ட்டு, தண்ணி மிளகாய் தூள், சில்லி பவுடர் வந்து அதான் சில்லி பவுடர் வந்து நான் வந்து கலருக்காக போட்டிருக்கிறேன், கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். ஆனால் வெறி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், பெருங்காயம், உப்பு, இவ்வளோதான். நாங்கள் எண்ணெய் வெண்ணெய் அதெல்லாம் எதுவுமே போடல. போட்டுன்னு நல்லா டைட்டாக பிழிஞ்சிக்கணும். இந்த கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான். இந்த இவ்வளோ வந்துச்சு. இதில் கொஞ்சம் 3 இருக்குது, இவ்வளோதான் மாவு இருக்குது பாருங்கள். சரிங்க, வந்து இது ஒரு 4 எக்ஸ்ட்ராவே இருந்தது. கொஞ்சம் பசங்க ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்டாங்க. இது வரும் எங்க, இது ஒரு 10 வராது, ஒரு 6-7 வரும். இது 3 வரும், இது 3 வரும், 6 வரும். நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும், பசங்களுக்கு சரி எதனா செஞ்சு கொடுப்போம். கடைக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம், ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். எதனாச்சுன்னா செய்யலாம். இந்த மாதிரி தாராளமாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.